சிவபெருமானுக்குரிய முக்கிய வழிபாடுகளில் பிரதோஷ வழிபாடு சிறப்பு வாய்ந்ததுங்க. அதுவும் சுக்கிர வாரத்தில் வர்றது கூடுதல் சிறப்புடையதுன்னே சொல்லலாம். விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் அதீத பலன் உண்டுங்க. முடியாதவங்க வெங்காயம் பூண்டை தவிர்த்து மற்ற உணவுகளை சாப்பிட்றது நல்லதுங்க. இந்த வழிபாடு நம்ம மட்டும் செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் பணம் பற்றாக்குறையே வராதுங்க. வெள்ளிக்கிழமை பிரதோஷத்துக்கு அவ்வளவு மகிமை உண்டு. சிவபெருமானுடைய அருள், நந்தீஸ்வரனுடைய அருள், மகாலட்சுமி தாயாரனுடைய அருள், முருகனுடைய அருள், அம்பிகையினுடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. முடியாதவங்க இந்த 4 அபிஷேக பொருள், எங்களுக்கு பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறவங்க ஒரு 100ஆவது அரிசி மாவு வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க. அடுத்த பிரதோஷத்துக்குள்ளேயே உங்கள் பண கஷ்டம் தீர்றதை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்கங்க. அதேமாரி நல்ல வேலை கிடைக்க தேன் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. இல்லை நல்ல ஆயுள் விருத்தி ஆகணும், நல்ல மன வாழ்க்கை அமையணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி அடையணும்னா பால் வாங்கி கொடுங்கங்க. சந்தனம் வாங்கி கொடுங்க, உங்கள் சந்ததி விருத்தி ஆகும். இன்னைக்கு கோவிலுக்கு போகும்போது ஒரு விரலி மஞ்சளை எடுத்துகிட்டு போங்க. கையில் கொஞ்சம் வில்வ இலையும் வாங்கிட்டு போங்க. அந்த 4 to 6 33 தேவமார்களும் ஈஸ்வரனை வணங்க வருவதா ஐதீகம். அந்த நேரத்தில் நீங்கள் விரலி மஞ்சளையும் அந்த வில்வ இலையும் கையில் வச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாய நமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த எந்த தடைகளாக இருந்தாலும் இன்றோடு அகன்று நிம்மதியான வாழ்க்கை, நீங்கள் நினச்சது என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது கூடிய வரவில் நிறைவேற்றி கொடுப்பார் சிவபெருமான்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.